ஸோ பேக்லேருந்து கரெக்டாக டிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க 1 to 1. ஓகேவா? காம்பினேஷன் பஞ்சஸ் 1 to 1. நல்லா ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஹிப்பு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வைங்க. ரெண்டு நீ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். கிரவுண்டு காண்டிட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோ. அதுமாதிரி அடித்து ரிட்டர்ன் வரும்போது கார்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்போ ரிப்ஸுக்கு நேராக இருக்கணும். ஓகேவா? பிரித்தின் பிடிச்சிட்டு நார்மலாக இருக்கணும். ஃபுல் எஃபர்ட் கொடுங்க பஞ்சஸில். நெக்கில் தான் லேண்ட் ஆகணும். நெக்கல் பொசிஷன் தான் லேண்ட் ஆகணும். பேக்கில் டார்கெட் வாட்ச் பண்ணுங்கள். லெஃப்ட் எங்கே லேண்ட் ஆகுதோ அதே ரைட் லேண்ட் ஆகணும். பர்ஃபெக்டான பஞ்சஸ் அதுதான். பேக்கெட் க்ளோஸாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ் ப்ராப்பராக வராது. அதுக்காக டிஸ்டன்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு மூவ் பண்ணி அடிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டான்ஸ் என்ன பொசிஷன் இருக்கோ அதே பொசிஷன் வரணும். திரும்பி ரிட்டர்னு ஹெட் பேக் வரணும். ஹெட் பேக் வந்து அகைன் ஃபார்வர்டு மூவ் பண்ணி அடிக்கணும். ஹெட் பேக் வரணும். ஃபார்வர்டு மூவ் பண்ணி அடிக்கணும். மூவ்மெண்ட்டு கரெக்டாக கிளியராக பண்ணிங்கன்னா கரெக்டாக பஞ்சஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரெடி கார்ட் பாக்ஸ். டச் பண்ண சொல்லலை, பஞ்ச் பண்ண நல்லா பவர் ஆடி பஞ்சஸ் நல்லா. நெக்கல் லேண்ட் ஆகணும். நெக்கல் பொசிஷனாக லேண்ட் ஆகணும். நெக்கல் பொசிஷன் லேண்ட் ஆகணும்னு சொன்னேன். பர்ஃபெக்டாக பண்ணுங்க. பவர் யூஸ் பண்ண நல்லா ஒன்று எனர்ஜி லெவல் யூஸ் பண்ண நல்லா. பேக்கை புஷ் பண்ணாதீங்க. புஷ் பண்ணக்கூடாது. பஞ்ச் பண்ணு. டச் பண்ண சொல்ல புரியல உங்களுக்கு. பவர் ஆடி நல்லா நெக்கில் லேண்ட் ஆகணும். எல்போ ரைஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வரணும். டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும் பஞ்சஸ். டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண கரெக்டாக. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக லெஃப்ட் ஜாப் பஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 to 1 யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்பீடாக பண்ணலாம். கை வைடாக போகுது பாரு. 2 எல்போ ரிப்ஸு நேராக வரணும். நான் ரிட்டர்னு கண்ட்ரோலாக பண்ணேன். பவர் யூஸ் பண்ண. ஃபுல் பவர் கொடு.